Hey பசங்களா, நான் உங்களோட Sandra Ma'am உங்களோட சேர்ந்து பாலாஜியை தும்சம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹோப் என்னோட ஆடியோ வீடியோ எல்லாமே வந்துட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளோட செஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த சேனலில் ஒரு வேலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம இந்த சேனலில் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இந்த சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சி என்ன பண்ணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். லைக் பட்டன் அடிச்சு தும்சம் பண்ணலைன்னா இன்னும் லைக் பட்டன் அடிச்சு தும்சம் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு அந்த சாப்டர் வந்து லெக்சர் சீரிஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒன் ஷாட் வந்துட்டு நான் கொண்டு வரும். பட் அதுக்கும் முன்னாடி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃபை பேஸ் பண்ணி வந்துட்டு நான் உங்களுக்கு கீவேர்ட் செஷன் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த செஷனை வந்துட்டு நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். கீவேர்ட்ஸ் அண்ட் அதுக்குரிய இருக்க டேர்ம்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக மைக்ரோன்ஸ் நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்னா இது ரெஃபர் பண்ணால் ஒரு கிளான்ஸ்லேயே வந்துட்டு ஓகே என்னென்ன சாப்டரில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, கீவேர்ட்ஸ் இருக்குன்னு வந்துட்டு ஒரு கிளான்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு டிஸ்க்ளைமர், இதே வந்துட்டு உங்களோட ப்ரைமரி சோர்ஸாக ஆக்காதீங்க. இது வந்துட்டு உங்களோட ரிவிஷன் சோர்ஸ். லாஸ்ட் மினிட்ல இது பார்த்தா உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும், ஓகே இதெல்லாம் தான் இருக்குதா, அப்பாடா எல்லாத்தையுமே நம்ம ஒரு சாப்டரை வந்துட்டு ஒரு குவிக்காக ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நோட்ஸ். நீங்கள் உங்களோட வந்துட்டு என்சிஆர்டியோ இல்லை ப்ராப்பராக படிக்காமல் இதுவே மெயின் சோர்ஸாக வச்சா வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் ரிவிஷன் நோட்ஸ். ஓகேவா, ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ செஷனுக்குள்ளே போயிடலாமா? செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், லைக் பட்டனை இன்னும் அடிச்சு தம்சம் பண்ணலன்னா லைக் பட்டனை அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. இது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃபோட கீவேர்ட்ஸ் செஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா செல். ஸோ செல் வந்துட்டு என்னது, த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப், பேசிக். ஓகேவா, அதுதான் வந்துட்டு செல். இந்த செல் தான் வந்துட்டு பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப், அது எல்லாமே. தென் செல் தியரி வந்துட்டு என்னது, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் செல்லால் தான் செய்யப்பட்டிருக்கு. செல் தான் வந்துட்டு பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். அண்ட் எல்லா செல்ஸும் வந்துட்டு ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸில் தான் வந்துட்டு அரைஸ் ஆகுது. ஸோ இதில் நான் முக்கியமான இப்போ நீங்கள் எழுதும் போது கூட இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் அப்படின்னு இந்த டேர்ம்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஈவன் இஃப் யூ ரைட்டிங் அபவுட் செல் தியரி. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரோகேரியோட்டிக் செல், செல்ஸ் வித்வுட் அ ட்ரூ நியூக்ளியஸ். நீங்கள் வித்வுட் அ நியூக்ளியஸ்ன்னு போட்டு வச்சிருப்பீங்க சரியா. ஸோ வித்வுட் அ ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு அந்த டேர்ம்ஸ்க்காக தான் இந்த செஷனே. வித்வுட் அ ட்ரூ நியூக்ளியஸ் ஆர் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு பாக்டீரியா, அதெல்லாம் வந்துட்டு ப்ரோகேரியோட்டிக் செல். அப்புறம் யூகேரியோட்டிக் செல்ஸ், செல்ஸ் வித் நியூக்ளியஸ்ன்னு இல்லை, செல்ஸ் வித் ட்ரூ நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், அதெல்லாம் யூகேரியோட்டிக் செல்ஸ். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், ஆர்கானிசம்ஸ் மேட் ஆஃப் சிங்கிள் செல், எக்ஸாம்பிள் அமீபா, பாரமிஷியம். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் நிறைய செல்ஸால் செய்யப்பட்டிருக்கு, எக்ஸாம்பிள் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், நம்ம எல்லாம் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் தான். அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன், அதை செல் மெம்பரேன் கூட வந்து சொல்லலாம். இட் இஸ் தி செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் என்ற டேர்மை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். என்ன பண்ணுவோம், அந்த மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இன் அண்ட் அவுட் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் செலக்ட் பண்ணி உள்ள எவன் நுழையணும் வெளில எவன் வரணும்னு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு மெம்பரேன் தான் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன். அதுக்கப்புறம் டிஃப்யூஷன், டிஃப்யூஷன் என்னது, movement of molecules from a region of higher concentration to a region of lower concentration. region mention பண்ணிக்கோங்க. okay, then osmosis na என்னது, specifically water. ஓகேவா, so water வந்துட்டு என்னது, movement of water molecules through a selectively permeable membrane from a region of higher concentration to a region of lower water concentration. ஓகே, அடுத்தது எண்டோசைட்டோசிஸ்னா என்னது, இந்த ப்ராசஸ் மூலியமாக செல் வந்துட்டு ஒரு சாலிடோ இல்லை லிக்விடோ வந்துட்டு தன்னோட சாப்பாடுக்காக வந்துட்டு அதை அப்படியே கப்பு சுப்புன்னு வந்துட்டு பிடிச்சிக்கோங்க. எக்ஸாம்பிள் அமீபா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்புறம் எக்ஸோசைட்டோசிஸ்னா என்னது, ஸோ அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற எதனா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அதை எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்து செல் ஆர்கனல்ஸில் வந்துட்டு நம்ம செல் வால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரிஜிட் அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆனால் அவுட்டர் கவரிங். ஓகேவா, இது வந்து எதால் செய்யப்பட்டிருக்கு, பிளான்ஸில் மட்டும்தான் இருக்குது, செல்லுலர்ஸால் செய்யப்பட்டிருக்கு. பிளான்ஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனும் ஷேப்பும் கொடுக்குது எவன், செல்வால். அதுக்கப்புறமா சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் இது நான் எம்சிக்யூவில் கூட வந்து கேட்டிருந்தேன், சில பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. சைட்டோபிளாசம் வந்துட்டு ஜெல்லி ஃப்ளூயிட் லைக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாமில் கேட்டான்னு வையே, அது சைட்டோபிளாசம். ஸோ ஜெல்லி ஃப்ளூயிட் லைக் சப்ஸ்டன்ஸ் எல்லா ஆர்கனல்ஸ்லையும் அங்கே தான் வந்து சஸ்பென்னா அது வந்துட்டு ஒரு தரை மாதிரி சரியா, அந்த தரை வந்து கொலன்னு வந்துட்டு இருக்குது, ஜெல்லி மாதிரி இருக்குது. அந்த தரையில் இப்போ
நான் நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எங்கே இருக்குது? ஃப்ளோர் தானே. அதே மாதிரி செல்லோட அந்த தரையை தான் வந்துட்டு நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். அது ஜெல்லியமாக இருக்குது, அங்கே தான் எல்லா ஆர்கனல்ஸும் அடங்கியிருக்கு. இப்போ நம்மளோட ஃப்ளோரில் என்ன இருக்குது? சேரு, பெஞ்சு, ஏன் முன்னாடி கேமரா இருக்குது, செட்டப் இருக்குது. உங்கள் வீட்டில் வந்துட்டு உங்களோட சேரு, பெட்டு, கிச்சனில் வந்துட்டு அந்த பொருட்கள் அதெல்லாம் வந்துட்டு இருக்குது இல்லையா? ஸோ அந்த பேசிக்லி உங்களோட வீட்டு தரைக்கு கம்பேர் பண்ணிக்கோங்க சைட்டோபிளாசம். என்ன உங்கள் வீட்டு தரை சாலிடாக இருக்குது, இங்கே வந்துட்டு ஜெல்லியாக இருக்குது, அவ்வளோதான். நியூக்ளியஸ் இவன் தான் வந்துட்டு மெயின் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் செல்லு. இந்த நியூக்ளியஸில் தான் டிஎன்ஏ வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நியூக்ளியர் மெம்பரேன் ஞாபகம் வச்சுக்கோ, இவன் டபுள் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேன் பேர் வந்துச்சுனாலே என்னது? நியூக்ளியஸை சுற்றி இருக்கிறா. ஸோ நியூக்ளியஸை சுற்றி 2 லேயர் மெம்பரேன் வந்துட்டு இருக்குது, அதுதான் நியூக்ளியர் மெம்பரேன். அப்புறம் குரோமாட்டின் வந்துட்டு த்ரெட் லைக் டிஎன்ஏ. அப்புறமா சில புரோட்டீன் வந்துட்டு இருக்குது நியூக்ளியஸ்குள்ள. இது ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்து குரோமாட்டின் வந்துட்டு சொல்லும். இதெல்லாம் வந்து குரோமாட்டின்லாம் சுருங்கி குரோமோசோம்ஸாக வந்துட்டு இருக்குது. குரோமோசோம்ஸ் என்னது? அது கண்டென்ஸ்டு ஜெனட்டிக் மெட்டீரியல். ஏன் அதை கண்டென்ஸ் சொல்கிறோம்? டிஎன்ஏ பயங்கரம் பெருசு. நீ உன்னோட சார்ஜரே வந்துட்டு இப்படி சுற்றி வைக்கிற, ஏன்னா வந்துட்டு இடம் வந்து நிறைய வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணக்கூடாது. அப்போ யோசிச்சு பாரு, டிஎன்ஏ அவ்வளோ பெருசு, அதை இந்த மாதிரி சுற்றி குரோமோசோம்ஸ்குள்ளே வச்சுருப்போம். ஓகே, அடுத்து நியூக்ளியோலஸ், ரீஜன் இன்சைட் நியூக்ளியஸ் இட் மேக்ஸ் ரைபோசோம்ஸ். ஓகே, நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு ரீஜன், அது நியூக்ளியோலஸ், அதுதான் வந்து ரைபோசோம்ஸை வந்துட்டு மேக் பண்ணது, ஒரு சிந்தசைஸ் பண்ணது, ஒரு ப்ரிப்பேர் பண்ணது. ஓகே, தென் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், நிறைய மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் தான் இருக்குது ஆஸ் கம்பேர் டு நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் என்னது? மைட்டோகாண்ட்ரியா என்னது? கூலி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஸோ இங்கே தான் வந்துட்டு எனர்ஜி கரன்சி வந்துட்டு இருக்குது, ATP which is adenosine triphosphate. அதுக்கப்புறம் ரைபோசோம்ஸ் வந்துட்டு இதுதான் வந்துட்டு புரோட்டீன் சிந்தசிஸ் வந்துட்டு இங்கே தான் நடக்குது ரைபோசோம்ஸில். ஸோ இது வந்துட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்துட்டு ரஃபி ஆர். ஓகே, ஏன் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் RER ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. அந்த RERல அது ஏன் ரஃபாக இருக்குன்னா ரைபோசோம்ஸ் அட்டாச்சாக இருக்குது. ஸோ அந்த லிங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தென் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்துட்டு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன ரைபோசோம்ஸ் இருக்குது, அங்கே தான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸ் லேது பாவா, அதனால அங்கே என்ன இருக்குது? அது ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது என்ன பண்ணுது? ஃபேட்டை வந்துட்டு இது பண்ணுது, அதாவது லிப்பிட்ஸை வந்துட்டு பண்ணுது, அண்டு கெமிக்கல்ஸை வந்துட்டு டீடாக்சிஃபை பண்ணுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இங்கே செஞ்சு வச்ச இந்த ப்ரோட்டீன் இந்த ஃபேட்டெல்லாம் மற்ற இடத்துக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபரும் பண்ணுது. தென் மூவிங் ஆன் டு யுவர் கோல்கி apparatus ஆர் கோல்கி பாடி, இதுவுமே டபுள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இங்கே என்ன நடக்குது? இதுக்கும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கும் லிங்க் இருக்குது. ஏன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் அந்த சிந்தசிஸ் பண்ண ப்ரோட்டீன்ஸ் அது எல்லாத்தையுமே இந்த கோல்கி என்ன பண்ணுறான்? பேக் பண்ணுறான், ஆர்கனைஸ் பண்ணுறான், அதை ஸ்டோர் பண்ணுறான். ஸோ பேசிக்லி பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் சென்டர் ஆஃப் தி செல். ஓகே, அண்ட் இங்கே வந்துட்டு இந்த கோல்கி apparatusஓட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னென்னா அது வெசிகல்ஸ் ஃபார்ம் பண்ணுது அண்ட் லைசோசோம்ஸ் கூட வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. இப்போது லைசோசோம்ஸ் சூசைடல் பேக்ஸ் ஆஃப் தி செல்லு. ஓகேவா, அதாவது ஒரு ஹியூமன் பாம்பு மாதிரி செல்லு பாம்பு. ஓகேவா, தன்னைத்தானே வந்துட்டு அப்படியே பாம்பாக மாற்றி உள்ள இருக்கிற என்சைம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் பர்ஸ்ட் ஆகிட்டு. ஸோ அதனால தான் அவனை சூசைட் பேக் ஆஃப் தி செல் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். லைசோசோம்ஸ் மெம்பரேன் பவுண்ட் சாக்ஸ் கண்டெய்னிங் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். ஸோ எதனா ஒரு செல் ஓட்ட செல்லாக இருக்குது, சரியா வேலை செய்யல, ஒரு பழைய செல் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்து டிஸ்கார்ட் டிஸ்போஸ் பண்ணணும்னா இந்த லைசோசோம்ஸ் தனக்குள்ள இருக்கிற டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணி அது பர்ஸ்ட் ஆகும், அந்த செல்லே வந்துட்டு டொமில் ஆகி காணாமல் போயிடும். ஓகே, டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு வேக்யூல். ஆனால் வேக்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? லைக் பட்டனை அடித்து தம்சம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு வேக்யூல் என்னது? இது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனல். இது வந்துட்டு பேசிக்லி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆர்கனல்லே வந்துட்டு இருக்குது. பிளான்ஸில் பெருசாக இருக்குது, அனிமல்ஸில் சின்னதாக வந்துட்டு இருக்குது. ஓகே, தென் மூவிங் ஆன் டு பிளாஸ்டர்ஸ் வந்துட்டு என்னது? பிளான்ட் செல் ஆர்கனல்ஸில் வந்துட்டு இந்த 3 டைப்ஸ் இருக்குது பிளாஸ்டிட்ஸ். ஃபர்ஸ்ட் குளோரோபிளாஸ்ட், மூணாவது குரோமோபிளாஸ்ட், அடுத்தது லூக்கோபிளாஸ்ட், இன்னும் நிறைய இருக்குது. பட் உங்கள் சிலபஸ்க்கு இது தெரிஞ்சால் போதும். குளோரோபிளாஸ்ட் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குது, அதனால தான் உங்கள் லீஃப் அதெல்லாம் பச்சை கலர் ஜிங்குச்சாலும் இருக்குது. பிளாஸ்ட் இது கலர்டு பிளாஸ்ட். ஸோ ஃப்ளார்ஸ்லாம் வந்து ரோஸ்லாம் ரெட் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர், ஹைபிஸ்கஸ் ரெட், எல்லோ அப்படியா இருக்குது இல்லையா? அது காரணம் எவன்னு கேட்டால் குரோமோபிளாஸ்ட்.
பிளாஸ்ட். தென் லூகோபிளாஸ்ட், இது வந்துட்டு ஸ்டோரேஜ் பிளாஸ்டிட், ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிட்ஸ். தென் குளோரோஃபில், ரிமெம்பர் இட் இஸ் யோர் green pigment responsible for the green color of your leaves, stem, அது எல்லாத்துக்குமே. ஓகேவா? அண்ட் இது என்ன பண்ணுது, சன்லைட் வந்து கேப்சர் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக. மூவிங் ஆன் டு யுவர் செல் டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்டிங் வித் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா என்னது, லிவிங் கண்டென்ட் ஆஃப் தி செல். சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸ், அதாவது அந்த செல்லோட தரையுமே ஹெட் குவார்ட்டர்ஸையும் கம்பைன் பண்ணனா அது புரோட்டோபிளாசம். அப்புறம் நியூக்ளியாய்டு, நியூக்ளியாய்டுனா ப்ரோக்யூரியோட்ஸில் அந்த நியூக்ளியர் ரீஜன் வேர் டிஎன்ஏ இஸ் ப்ரெசன்ட், அது நியூக்ளியாய்டு. அப்புறம் சீலியானா வந்துட்டு இது வந்து சின்னதாக ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், இது வந்துட்டு பேசிக்லி அந்த ஆர்கானிசம் மூவ் ஆகுறதுக்கு உதவி செய்யும் இந்த சீலியா. தென் ஃப்ளெஜெல்லா, ஃப்ளெஜெல்லாவுமே வந்துட்டு மூவ்மெண்ட்டுக்கு தான். ஆனால் இதுக்கும் சீலியாவுக்கு என்ன வித்தியாசம்னா, சீலியா முடி மாதிரி இருக்கும், ஃப்ளெஜெல்லா வந்துட்டு ஒரு விப்பு, அதாவது ஒரு கயிறுலாம் இருக்கும் பார்த்தியா, நீ படத்துலலாம் பார்த்துருப்ப, அதை வச்சு சாட்டை அப்படின்வாங்க பார்த்தியா, அந்த சாட்டை மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் ஃப்ளெஜெல்லா, அதுதான் விப்புன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சென்ட்ரியோல்ஸ், இது வந்து அனிமல் செல்ஸில் மட்டும்தான் இருக்குது. இது டிவிஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். தென் excuse me guys, so plasmolysis சில important processes. plasmolysis-னா என்னது, plant cell வந்துட்டு ஒரு hypertonic solutionல வச்சா அந்த plant cell வந்துட்டு என்ன ஆகுதுன்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா அது shrink ஆகுது. அந்த phenomenon plasmolysis-னு சொல்கிறோம். deplasmolysis-னா இந்த plasmolysis ஆன இந்த செல்லை, shrink ஆன இந்த செல்லை மறுபடியும் இந்த நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு கொண்டு வர அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் deplasmolysis-னு சொல்கிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், மறுபடியும் அந்த செல் வந்துட்டு ஸ்வெல் ஆகும் in an hypotonic solution. Hyper and hypotonic solutions நம்ம டீட்டெயிலாக நம்மளோட செஷனில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஆர் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்டில் கூட வந்து மென்ஷன் பண்ணுங்க. மூவிங் ஆன் டு ஹைப்போட்டானிக் சொல்யூஷன். ஹைப்போட்டானிக் சொல்யூஷன்னா என்னது, லோவர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இருக்கும், அதனால வாட்டர் வந்துட்டு அந்த செல்லை வந்துட்டு என்டர் ஆயிரும். ஓகே. அண்ட் ஹைப்போட்டானிக் சொல்யூஷன்னா ஹையர் சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால அந்த சொல்யூஷனில் வாட்டர் வந்துட்டு செல்லை விட்டு வெளியில் போயிடும். ஓகே. இதுக்கு வந்து என்ன கான்செப்ட் வந்துட்டு இருக்குது, ஆஸ்மோசிஸ், டிஃப்யூஷன், அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஐசோடாலிக் சொல்யூஷன்னா ரெண்டு பக்கமே அந்த கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலாக இருக்குது, எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐசோடானிக் சொல்யூஷன். அதனால நோ நெட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், வாட்டரோட மூவ்மெண்ட்டே வந்துட்டு நடக்காது. தென் மூவிங் ஆன் டு செல் டிவிஷன். செல் டிவிஷன்னா இந்த ப்ராசஸ் மூலியமாக தான் உன் செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆகுது. அப்புறம் டிஷ்யூ ஃபார்மேஷன். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் சிமிலர் ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுற அந்த செல்ஸ் எல்லாம் குரூப்பாக சேர்ந்து அது ஃபார்ம் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் டிஷ்யூ. அப்புறமா சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா செலக்டிவ் பெர்மியபிள் மெம்பரேன்னா அதுதான் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். செலக்டிவாக சில சப்ஸ்டன்சஸ் மட்டும்தான் வந்துட்டு அந்த செல் மெம்பரேன் வழியாக பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும். அண்ட் ஏடிபி, அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட், இது எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். லூகோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணும், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். டிஎன்ஏ, டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட், இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல். இதுதான் வந்து செல்லோட ஆக்டிவிட்டீஸு, இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னு, உன் ஐ கலரு, உன் நோஸ் இந்த ஷேப்பில் இருக்கணும், என்ன மாதிரி போண்டாவாக இருக்கணுமா, நீளமாக இருக்கணுமா, உன் ஸ்கின் டோன் எப்படி இருக்கணும், என்ன கலரில் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டிட்டர்மைன் பண்ணுறது இந்த டிஎன்ஏ. அதே மாதிரி பிளான்ஸில் வந்துட்டு அந்த பிளான்ட் எவ்வளோ கனி கொடுக்கணும், எந்த கலரில் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இந்த டிஎன்ஏக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளூயிட் மொசைக் மாடல். மாடல் which explains the structure of plasma membrane, proteins, அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். ஃப்ளூயிடிட்டினா என்னதுன்னு கேட்டால் அந்த மெம்பரேனோட அபிலிட்டி அந்த லிப்பிட் லேயருக்குள்ளேயே வந்துட்டு மூவ் ஆகுறது, அதுக்கு பேர் ஃப்ளூயிடிட்டி. சைட்டோஸ்கெலிட்டன்னா வந்துட்டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா நெட்வொர்க். எதோட நெட்வொர்க், ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் எங்கே இருக்குது, அது சைட்டோபிளாசமில் வந்துட்டு இருக்குது. அது பேசிக்லி ஷேப் அண்ட் மூவ்மெண்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும். அப்புறமா எஸ்இஎம் அண்ட் டிஎம், இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கோங்க, இது வந்துட்டு ஆக்சுவலாக தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இது வந்துட்டு நார்மலாக நம்ம ராபர்ட் ஹூக் யூஸ் பண்ணதை விட நீங்கள் ஜென்ரலாக ஒரு மைக்ரோஸ்கோப்பை பார்த்துருப்பீங்க, அது எல்லாத்தையும் விட பயங்கரமான அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப் இது ரெண்டுமே, எஸ்இஎம் அண்ட் டிஇஎம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நம்ம எல்லா கீவேர்ட்ஸும் எல்லா டேர்ம்ஸும் டெஃபினேஷன்ஸுமே வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஐ பிலீவ் ஸோ. கிட்டத்தட்ட 46 டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் ஆர் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எதனா நம்ம விட்டுட்டோம்னா அது கீழே காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அலாங் வித் டெஃபினேஷன், ஸோ தட் அது அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு அது ஹெல்ப் ஆகும். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லைக் பட்டன் அடிச்சு தம்ஸ் அப் பண்ணுங்கள். எதனா டவுட் ஆர் குவரிஸ் ஆர் காமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அது கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள்.
அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எதனா டேர்ம்ஸ் நான் விட்டுருந்தேன்னா லெஃப்ட் அவுட் ஆகிடுச்சு மேம் இதை நீங்கள் மென்ஷன் பண்ணல அதை மறந்துட்டீங்க அப்படின்னு எதனா இருந்துச்சுன்னா அதையுமே கீழே வந்து காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஆன் தட் நோட் திஸ் இஸ் Sandra Ma'am signing off. Bye guys.